வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நம்ம நிற்கிறோம். அதுக்கு முன்னால் சில ஃப்ளாஷ்பேக் அரசியலில் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் சில வித்தியாசங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு பேக்கில் போவோம். 2014 தான் ஜெயலலிதா இறப்புக்கு 2 வருஷத்துக்கு முன்னால், ஜெயலலிதா இறப்பதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தல் 2014. இப்போ 2024 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தேர்தல் பார்க்கலாம். 2014 அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக இருக்குது. அந்த பிரதான கட்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 39 தொகுதியிலையும் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தி அந்த அம்மா முன்னெடுத்தாங்க. அப்போ எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, அகில சமத்துவ கட்சி சில கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனிச்சின்னத்தில் போட்டிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரே இதை சொல்லிட்டு இரட்டை இலையை தான் போட்டிடணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வேணால் ஒரு தொகுதிகள் தவிர ஒரு தொகுதி தலா ஒரு தொகுதி நீங்கள் உங்கள் சின்னத்தில் போட்டிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உடன்படாதனால அந்த கூட்டணி உடைந்ததும் இந்த அம்மா 39 தொகுதிகளுக்கும் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இரட்டை இலை சின்னம் வரலாற்றில் முதல் முறையாக 2014 எப்படி ஒரு சின்னத்தை அறிவிக்கும். தேர்தல் பார்வையாளர்லாம் பார்க்கும்போது எப்படி அறிவிக்கிறாங்க, எந்த தன்னம்பிக்கை அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளே உள்ளடக்கியது. 6 தொகுதி இருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. ஆனால் 39 தொகுதிகளுக்கும் நிப்பாட்டும் போது பார்த்துக்கிடுங்க. அப்போ வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும், தோல்வி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அந்த அம்மாவுடைய கணக்கில் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக கூட்டணியில் யார் இருந்தால் அந்த தேர்தலில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை ரொம்ப சூடுபிடிச்ச டைமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, திமுக காங்கிரஸ் இடையே உரசல் அதிகமானதுனால அந்த கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக்கப்பட்டுச்சு. அப்போ திமுக தலைமையிலான ஒரு தனி 100 அணி அமைக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டணியில் புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட சில கட்சிகள் இருந்த திமுக கூட்டணியில். அப்போ காங்கிரஸ் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டது. அப்போ அதிமுக தனித்து போட்டது, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தனித்து, அதிமுக தனித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அணி உருவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்னொரு கூட்டணியும் அதில் களங்கண்டுச்சு. அது எந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி. பாஜக அப்போவே பாஜக தலைமையில் பாமக, தேமுதிக, பாஜக ஆகிய அணிகள் ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. இந்த கூட்டணி கணிசமான அளவுக்கு வாக்குகளை பெறும் என்று அப்போது கணிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ஜெயலலிதாவோட பிரச்சாரமும் சூடு பிடிச்சது. ஜெயலலிதா இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. என்னென்னா லேடியா மோடியா, இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியை மையம் வச்சாங்க. லேடியா மோடியா இந்த பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பரவிச்சு. லேடியா மோடியா அந்த அளவுக்கு. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு மகத்தான வெற்றியை மக்கள் தேடி விட்டாங்க. அந்த தேர்தல் லேடியா மோடியான எங்களுக்கு தமிழ்நாட்டில் லேடி தான் அப்படிங்கும்போது முடிவு பண்ணாங்க. அந்த லேடி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளை தமிழக மக்கள் அள்ளி கொடுத்தாங்க. மீதி இருக்க 2 தொகுதி யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கொடுத்தாங்க. பாஜக கூட்டணியில் தருமபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பொன்ராசன் அவர்கள் வெற்றி பெற்றார். 2 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. திமுக அந்த தொகுதியில் இந்த தொகுதியும் பெறவில்லை என்பதுதான் அந்த குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அப்போ அதிமுக மிகப்பெரிய மெஜாரிட்டியை பெற்ற அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை அந்த அதிமுகவுடைய தலைமை சந்திச்சுன்னே சொல்லலாம். ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அந்த தேர்தல் அமைஞ்சது. இப்போ 2024 தேர்தல் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதாவும் சரி, எதிர்ப்புறத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியும் சரி இல்லாத ஒரு தேர்தல் தான். அந்த தேர்தலில் புதுமுகமாக காணக்கூடிய புதிய தலைவர்கள் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இப்போதும் அதிமுக கூட்டணி இருக்கிறது, திமுக கூட்டணி இருக்கிறது, பாஜக கூட்டணி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி தலைமையிலான சீமான் தலைமையிலான ஒரு அணியும் இருக்கிறது. இந்த அணிகள் எல்லாம் தேர்தலில் களங்காண்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவார், யார் எவ்வளவு சீட்டு பெறுவாருங்கிறது தான் இனி முடிவிலையும் ஜூன் 4ஆம் தேதி என்ன போகிற ஓட்டுகளிலே தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ளாஷ்பேக் அரசியலை நம்ம இது போட்டு அவ்வப்போது தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.